ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய பொருளாதாரம் அதில் பார்ட் 1ல் சில முக்கியமான கான்செப்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது இங்கே இலக்க முறை, அதாவது டிஜிட்டல், அதில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை, சிஇஓ கூகுள். அவர் தான் இலக்க முறையில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்று சொல்லியிருக்காரு. இனி பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பொருளாதார வளர்ச்சி என்பது எதன் அடிப்படையில்னா அது வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. ஆனால் அந்த வருமானத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, மெயினாக இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது உள்நாட்டு உற்பத்தியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த உள்நாட்டு உற்பத்தியை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஜிடிபின்னு சொல்லுவோம். ஸோ த ஜிடிபி அப்படின்ற ஷார்ட் ஃபார்முக்கு அர்த்தம் என்னது? உள்நாட்டு உற்பத்தி. இந்த உள்நாட்டு உற்பத்தி எதன் அடிப்படையில் எல்லாம் அமைதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள், அதே குறிப்பிட்ட ஆண்டில் நடைபெற்ற பணிகளின் மொத்த பண மதிப்பு, இது எல்லாமே சேர்ந்து தான் அது உள்நாட்டு உற்பத்தியை குறிக்கும். அந்த உள்நாட்டு உற்பத்தி தான் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். 2, பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி பார்த்தோன்னா, இந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது இந்த உள்நாட்டு உற்பத்தியை மட்டும் சார்ந்ததல்ல, அந்த நாட்டு மக்களினுடைய உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும், அதாவது மக்களுடைய நல்வாழ்வையும் பொறுத்து தான் இந்த பொருளாதார முன்னேற்றம் அமைது. இனி இந்த மக்களினுடைய வாழ்க்கை தரத்தின் அளவீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதில் 3 காரியங்கள் இருக்குது. 1, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அதை எப்படி சொல்லுவோன்னா HDI. ஸோ HDIன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. 2வது பார்த்திங்கன்னா நாட்டின் மகிழ்ச்சி குறியீடு. அதை எப்படி சொல்லுவோம்? GNHI. நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHIன்னு சொல்லுவோம். 3வது வாழ்க்கை தர குறியீடு PQLI. இந்த 3ம் சேர்ந்து தான் ஒரு நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரத்தின் அளவீடு அப்படின்னு சொல்கிறோம். இனி மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர், அந்த தொடரை உருவாக்குனது யாருன்னா 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டை சார்ந்த 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டை சார்ந்த 4வது மன்னன் ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் தான் கொண்டு வரப்பட்டது. இது 4 விதமான கோட்பாட்டை உள்ளடக்கியது. இனி வகைப்பாடு பார்த்தோன்னா, அதாவது நாட்டினுடைய வகைப்பாடு, அந்த நாட்டினுடைய வகைப்பாடு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்த முன்னேற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த நாடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன. நாடுகளை 2ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று வளர்ந்த நாடு, இன்னொன்று வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. வளர்ந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா, அந்த நாட்டில் உள்ள அனைத்து வளங்கள், சுரங்கம், நிலப்பகுதி எல்லாவற்றையுமே பயன்படுத்தக்கூடிய நாடுகளை வளர்ந்த நாடுகள்னு சொல்லுவோம். வளர்ந்து கொண்டிருக்க கூடிய நாடுகள்னால் அந்த இயற்கை வளங்களை ஓரளவு பயன்படுத்தக்கூடிய நாடுகளை தான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லுவோம். ஸோ வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இது எல்லாமே வளர்ந்த நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுகள். இனி வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மார், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இது எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகள் எல்லாமே அவங்களுடைய வளங்களை ஓரளவு தான் பயன்படுத்தக்கூடியவர்கள். அதனால் இவங்களை எப்படியும் சொல்லலாம்னா பின்தங்கிய நாடுகள் அல்லது 3ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம். இவ்வளோதான். தேங்க்யூ.